என் அன்பு தங்கமே, இன்றிரவுக்குள் இந்த வராகி என்னை நீ கண்டுவிட்டாயானால் நீ பேரதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் நாளைய விடியலில் நீ விரும்பிய நபரால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும். அவர் யார்? நான் விரும்பிய நபர் என்றால் அவர் யார் என்று என் பிள்ளை அடிக்கடி என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றாயல்லவா? அவரை யார் என்று உனக்கு நான் அறிமுகப்படுத்த வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் இரவு உறக்கத்தை கெடுத்து கொள்கின்றாய். இந்த தாயானவள் குறிப்பாக உன்னை தேடி இந்த இரவில் உன் கண்ணில் படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. என் பிள்ளையின் மனபாரம் குறைய வேண்டும், விடியலில் என்னை கண்டு பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். என் குழந்தையே, எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தீர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன். இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது, இதிலிருந்து எப்படி உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனையும் நான் நன்கு அறிவேன். அதனால் தான் அம்மா உன்னை இந்த நேரத்தில் சந்திக்க வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சில பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வருகிறது என்று நினைத்து நீ கலங்காதே. எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமில்லை அல்லவா? உன்னை நான் தொடரும் வரை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணியும் நீ வேதனைப்பட வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை அல்லவா? காரணமில்லாமல் என்னவெல்லாமோ நடந்துவிட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும். இனி நடப்பது ஒவ்வொன்றும் காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஏனென்றால் நீ புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு உன்னை சுற்றி இருந்த தீய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை விட்டு சென்று விட்டது என்பதுதான் உண்மை. இனி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரியும். உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி உனக்கான இந்த வாழ்க்கையை பற்றிய அர்த்தத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, கடந்து வந்த பல கஷ்டங்கள் உனக்கு எதையெல்லாம் கொடுத்தது என்று நீ எண்ணினாயோ அதையெல்லாம் பற்றி இனி யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எந்த நேரத்திலும் நான் வருகிறேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கும் பொழுது இனி நிச்சயமாக எந்த தருணத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரிந்தவர்கள் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக தோற்றுவிட மாட்டார்கள். தனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகளை விட்டுவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று சொல்லி கதறுவதில் எந்த பலனும் இல்லை அல்லவா? அதனால்தான் இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் பேச நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான். உனக்கான பெருமகிழ்ச்சியான உண்மைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். என் பிள்ளை, இனி எந்த மாற்றத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அதிசயங்களை எல்லாம் கண்டு நீ பேரானந்தப்பட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உண்மைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ கலங்கியதற்கெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான பலனை கொடுக்க தொடங்கிவிட்டது. மனதளவில் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட சோதனைகளுக்கும் நிச்சயமாக நீ விரும்பிய ஒரு நபராலேயே உனக்கு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் இருந்தது என்று சொல்லி நீ வருந்தினாயோ அந்த இடத்தில் எல்லாம் உன்னை காப்பாற்ற இந்த வாழ்க்கையில்
ஏதோ ஒருவரின் மூலமாக உனக்கு நல்லது நடந்தது என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல உண்மைகளை எடுத்துச் சொல்லியது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கு நடக்கின்றபடி இந்த வாழ்க்கை இதுவரையிலும் யாருக்கும் எந்த கஷ்டங்களையும் கொடுக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய். யாராவது ஒருவரிடத்தில் நின்று பேசினால் தெரியும், இதைவிட எவ்வளவு பெரிய கஷ்டங்களுக்குள் இங்கு ஒவ்வொருவரும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஒவ்வொருவரும் எப்பேற்பட்ட மனநிலைக்குள் இந்த வாழ்க்கையை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று நிச்சயமாக உனக்கு புரியும். இதுவரையிலும் நீ இழந்ததை எல்லாம் நினைத்து கலங்கியது போதும். இனிமேல் எதற்குமே என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போல நிச்சயமாக இனி உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் ஒரு சேர உனக்கு கொடுக்கும். நீ இழந்ததையெல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மீட்டு கொடுக்கும். நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்த ஒரு பதிலை நிச்சயமாக தரும். என் பிள்ளையே, இரவு பொழுதை நல்லபடியாக கடந்து வருகிறாய் என்றால் விடியும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கின்ற பொழுதாகத்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இதையெல்லாம் எண்ணி நீ நிச்சயமாக இனி கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. இந்த சூழ்நிலைகளிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டிய நேரம். இந்த நிலையை கடந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டிய நேரம். இனி என்னவானாலும் சரி, ஏதுவானாலும் சரி, நீ உன்னுடைய சந்தோஷத்தை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்கியது எல்லாம் போதும். இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டுமல்லவா? உனக்கான உறவு ஒன்று, உன் வாழ்க்கையில் நீ அதிகமாக நம்புகின்ற உறவு ஒன்று, இப்பொழுது உனக்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார். நீ பட்டதையெல்லாம் போதும் என்று, நீ படுகின்ற வேதனைகளை எல்லாம் தாண்டி உனக்கு ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது போன்ற ஒரு அன்பு உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்பது நிச்சயமாக மிக பெரிய விஷயம். இது போன்ற அன்பு இங்கு யார் வாழ்க்கையிலும் ஒருபோதும் கிடைத்து விடுவதில்லை. அதனால் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை நீ கவனத்தில் கொண்டு உன்னை சூழ்ந்து வருவது என்னவென்று நீ உணரும் பொழுது இனி எந்த நேரத்திலும் உனக்கு வேண்டிய நன்மைகள் நடத்தப்படுவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாயல்லவா? உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நான் உன் கைகளில் எதையும் ஒப்படைக்கவில்லை. நீயாக மனதார உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் பெற்றுக்கொண்டால் போதும் என்றுதான் உன் அம்மா நினைத்திருந்தேன். அதுபோல இந்த வாழ்க்கையிலும் நீ விரும்பிய பல விஷயங்கள் நடந்து உன்னை மேன்மைப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மேலும் மேலும் பல வெற்றிகளும் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி சொன்னது போல நீ விரும்பிய நபர், உன் மனதிற்கு பிடித்த ஒருவர் நிச்சயமாக நாளைய தினம் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து நீ படுகின்ற இந்த பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவை நிச்சயமாக கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் தெளிவாக கிடைக்கும். நீ விரும்பியது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனதான உண்மைகளை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன வேண்டும் என்று என் பிள்ளை நீ விரும்பி நின்றாயோ அதற்கு எல்லாம் சேர்த்து வைத்த ஒரு பாடத்தை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இனி எந்நாளும் என் பிள்ளையின் வெற்றிகள் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்கள் தொடர இந்த வராகி நீ விரும்பிய ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே.
நீ ஆசைப்பட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனதாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ தொலைத்ததை எல்லாம் மீட்டெடுத்து விடுவாய். இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் நிச்சயமாக மீட்டு கொண்டு வருவாய். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.